மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008-800-800. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக கடந்து போக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நேற்று நடந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பிழை. இட்ஸ் a very serious breach and lapse of security. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவங்க கையில் துப்பாக்கி கொண்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா விஷப்புகை ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம், எதை வேணாலும் கொண்டு வந்திருக்கலாம். பாராளுமன்றம் பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமாக இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக காட்டக்கூடிய ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்த சம்பவம். அதை எல்லாருமே கடந்து போனோம், எதிர்கட்சிகள் அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது என்று பாஜக நினைக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து பிரதமரோ இல்லைன்னா உள்துறை அமைச்சரோ ஏன் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய ஸ்பீக்கர் கூட யாருமே இதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்திலே அவங்கள கொண்டு நிறுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஒரு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ஹோம் மினிஸ்டர் கிட்ட இருந்தோ பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்தோ இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவங்க பதில் சொல்ல வேண்டும், இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேள்வி எழுப்பும் பொழுது எதிர்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். டெரிக் ஓப்ராயன் ராஜ்யசபாலையும் கிட்டத்தட்ட 13 பேர் 14 பேர் லோக்சபாலையும் நாங்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுறோம். ஆனால் அந்த 2 பேர் பாராளுமன்றத்திலே குதித்து அமளியிலே ஈடுபட்ட 2 பேருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பாஜக எம்பி அவையிலேயே இருக்கிறார். அவர் கூப்பிட்டு எந்த விசாரணையும் நடக்கவில்லை, கேள்வி கேட்கப்படவில்லை, ஒண்ணுமே நடக்கல. அவர் பாராளுமன்றத்திலே அவருக்கு சஸ்பென்ஷன் கிடையாது, அவர் அவையில இருக்கார். இதுதான் இவங்களோட நியாயமா, இதுதான் ஜனநாயகமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய கேள்வி. நிச்சயமா அவங்களுக்கு தெரிந்த ஒரே வழி, யாராவது எதிரிகள் இருந்தால் அவங்கள எல்லாமே அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம். அப்படிதான் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அந்த மசோதாக்களை எதிராக போராடி கொண்டு நாங்கள் வெளிநடப்பு செய்த நேரத்திலேயே லேபர் கோட் லாஸை கொண்டு பாஸ் பண்ணவங்க தான் இவங்க. அதனால நிச்சயமா எல்லாரையும் அவையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணி நீக்கிட்டு அவையை நடத்தி நாங்கள் வெற்றிகரமாக முடித்து விட்டோம், பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. அதுதான் அவங்க எந்த அளவுக்கு நியாயமாக சஸ்பெண்ட் பண்றாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பார்த்திபன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக எம்பி பார்த்திபன் அவர்கள் அவைக்கே இன்று வரவில்லை. அப்படிப்பட்ட ஒருவரை அமளியிலே ஈடுபட்டார் என்று சஸ்பெண்ட் செய்கிறார்கள் என்றால் அவங்க எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேரை சஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது அவங்களுடைய எண்ணமே தவிர உண்மையிலேயே யார் மீது தவறு இருக்கிறது இல்லை அப்படிங்கறதெல்லாம் எந்த கணக்கிலையும் எடுத்துக்கொள்ளவில்லை. கேள்வி கேட்பவர்களை சஸ்பெண்ட் பண்ண வேண்டும், அவ்வளவுதான். சஸ்பெண்ட் பண்ணலையும் பார்த்தா 14 பேர்ல 13 பேரும் கேரளா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இதை எப்படி இல்ல, அவங்களுக்கு பொதுவாகவே தென் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மீது ஒரு காழ்ப்புணர்வு வெறுப்பு இருக்கத்தானே செய்யும். அதனால அதிகமாக எங்கள் மீது சஸ்பென்ஷன் ஆர்டர்ஸ் இது பண்ணா கேள்வி கேட்பதற்கு இருக்கக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே வருவார்கள் என்ற எண்ணம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவங்க கால் வைக்க முடியாத இடம் தென்னிந்தியா தானே. நேற்றைக்கு இந்த சம்பவம் நடக்கும் போதும் உள்துறை அமைச்சரும் இல்லை, பிரதமரும் இல்லை ஹவுஸ்ல. இன்னைக்கு அந்த சம்பவம் பெரிய உலக அளவில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட அந்த சம்பவம் முடிஞ்சிருக்கு. நீங்க பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு பயத்தோடையே எம்பிக்கள் எல்லாருமே நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் போயிருக்கீங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு கூட நேற்றைக்கு அவையில் இல்லாத பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ இன்னைக்கு அவையில் எம்பிக்கள் அனைவரும் யாரும் பயப்பட வேணாம், தைரியமாக இருங்க, எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு 2 பேருமே சொல்லலையே. இது எதை காட்டுகிறது? நேற்று இந்த சம்பவம் நடக்குது, அந்த புகை கூட பார்லிமெண்ட்ல இருந்து சரியா போகல. 2 மணிக்கு மறுபடியும் பார்லிமெண்ட்டை நடத்த துவங்குகிறார்கள். அந்த நேரத்திலேயாவது பிரதமரோ இல்லைன்னா உள்துறை அமைச்சரோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம்.
இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸையாவது வந்து பார்த்துட்டு, ஏன்னா எம்பிக்கள் தான் வந்து அந்த 2 பேரையும் பிடிக்கிறாங்க, அவங்கள வந்து பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டாவது போயிருக்கலாம். எதை பற்றியும் கவலை இல்லாமல் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே காட்டிக்கொள்ளாமல் அவையை நடத்த வேண்டும், ஒரு அந்த மசோதா மேல இருக்கக்கூடிய அந்த விவாதத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள் என்றால் இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவையில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இதன் விவரங்களை இனிவரும் செய்தி வடிவில் பார்க்கலாம். டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008 800 800.